அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி காரசாரமான ஒரு வித்தியாசமான முறையில் நெத்திலி சம்பல் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து சப்பாத்தியோட சாதத்தோட சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். சாப்பாட்டை வந்து நம்ம வெளியூருக்குலாம் போகிறோம்னா அழகாக நம்ம செஞ்சு கொண்டுட்டு போகலாம். அது கெட்டுலாம் போகாது. 2 நாள் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 2 போதும். எனக்கு சின்னதுனால நான் 3 எடுத்துருக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டை வந்து லைட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். மிளகா 8 மிளகா, வெங்காயம், பூண்டு, 1 கப்பு நிலக்கடலை, 1 கப்பு நெத்திலி கருவாடு. சரியா? இந்த மிளகாயை வந்து லைட்டாக ஊற வச்சு வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த விதையெல்லாம் கொஞ்சம் வெளியாக்கிட்டு அது 2 வந்து நயல் நிறமாக நம்ம அரைச்சிக்கிறணும் சம்பலுக்கு. இதை வந்து நம்ம சிப்ஸ் எப்படி செய்வோம் அந்த மாதிரியே நீங்கள் வந்து லைட்டாக வெட்டிக்கிறங்க, லேசாக வெட்டிக்கிறங்க. அதுவே சோப்பராக இருந்தால் அதில் நீங்கள் செஞ்சுக்கிறங்க. லைட்டாக நிப்பீஸாக செஞ்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து நல்லா தண்ணியெலாம் டிஷ்யூ வச்சு ஊற்றி எடுத்துகிட்டு பொரிக்கிறதா சூப்பராக வரும். நம்ம வந்து சம்பளுக்கு தானே செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து இப்படி உப்பை போட்டு பிரட்டி வச்சு அந்த தண்ணியை வெளியாக்கிட்டு அப்புறம் பொரிக்கிறேன். சரியா? உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேண்டாம். நம்ம சிப்ஸ்க்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கிறேங்க. நல்லா டிஷ்யூ நல்லா ஒரு துணியில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் உணர்த்தி வச்சு அதுக்கப்புறம் பொரிங்க, தண்ணியெல்லாம் இறங்கின பிறகு. இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம். சின்ன வெங்காயம், மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நயல் நிறங்களும் அரைச்சிக்கிறேங்க. சரியா? சின்ன வெங்காயம் நான் வந்து 10 போட்டிருக்கிறேன். பூண்டு 3, மிளகா வந்து 6லேருந்து 8 போடுங்க. உரப்பு வந்து உங்களோட விருப்பம். சரியா? சில்லி பேஸ்ட் இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். சரியா? அப்புறம் உப்புல இது பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அப்படி தண்ணி அப்படியே வடிச்சிங்கன்னா நல்லா தண்ணி என்ன செய்யும், வடிஞ்சிடும். அதோட ஒரு ஈர துணியிலோடு நீங்கள் போடலாம். நான் அதெல்லாம் எப்பவும் செய்ய மாட்டேன், சும்மாவே பொரிச்சிருவேன். நம்ம வந்து நெத்திலி கருவாட்டுக்கு தானே போட போகிறோம், அதனால் தேவையில்லை. அதுக்கு மேலே நீங்கள் நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு போடுங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பி ஆயிரும். அவ்வளோதான். கிறிஸ்பியாக நம்ம அள்ளிட வேண்டியது. அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறணும். அப்புறம் தான் நம்ம சம்பல் செய்யணும். சரியா? நீங்கள் எல்லாத்தையும் போட வந்து நல்லா அகலமான கடாயில் வச்சு எல்லாத்தையும் போட்டு எடுங்க. ஒட்டெல்லாம் செய்யாது, எதுக்குமே பயப்படாதீங்க. நீங்கள் பாட்டு கேட்டுங்க. சரியா? அப்புறம் மறுசட்டி மொத்தம் எனக்கு வந்து 3 இதுக்கு வந்துச்சு. இந்த உருளைக்கிழங்கு வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கிறங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு 8 பேருக்கு இது கரெக்டாக வரும். இது சாப்பிட்றதுக்கு சாதத்தோட சாப்பிடுங்க. அப்படி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரம் அப்படியே சுள்ளுண்டு இருக்கும். எப்போவுமே குழம்பு தானே சாப்பிட்றீங்க. இப்படி ஒரு வித்தியாசமாக சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நெத்திலி கருவாடை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு போடுங்க. நெத்திலி கருவாடு வந்து உங்களோட ரசனைக்கு நீங்கள் என்ன நெத்திலி கருவாடு ஆனால் போடணும். எந்த மாதிரி கருவாடு போட்டினாலும் பரவாயில்ல. நெத்திலி வந்து பல வகை இருக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். உங்கள் விருப்பம். அப்புறம் அதே நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்பியாக அள்ளிடணும். சரியா? நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். எல்லாமே நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். அதே நல்லா மிதமான தீயில் வச்சு பொரிச்சு அள்ளிடுங்க. ஏன்னா நெத்திலியில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும். சரியா? நம்ம எப்படி தான் கலவுனாலும் அதில் உப்பு இருக்கும். இது வந்து இங்கே உள்ள நெத்திலியும் ஊர் நெத்திலியும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டு நிலக்கடலை இருக்குல்ல, அதை வந்து பொரிங்க. அதையும் வறுத்துடுங்க. இதையும் கிறிஸ்பியாக வறுத்துக்கிறங்க. இவ்வளோ தான் பொருள் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அதையும் நம்ம அள்ளிட்டு நம்ம சம்பல் செய்ய வேண்டியதுதான். இது செய்கிற டைமிங்னு பார்த்தா எல்லா வேலையுமே ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அப்புறம் சம்பளை போடுங்க. இது சம்பல்லாம் சொதலாம் இருக்கக்கூடாது. அப்படியே கிறிஸ்பியாக தான் இருக்கணும். சரியா? அப்புறம் இஞ்சியும் போடலாம், சித்திரத்தையும் போடலாம். நீங்கள் என்ன வேணுமோ போட்டுக்கிறோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து மசாலா. சரியா? இனிமேல் நம்ம அந்த சம்பளை வேக வைக்கிறதுல தான் அதோட டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் நல்லா எண்ணெயில் இது பண்ண பிறகு புளி தண்ணியும் ஊற்றி நல்லா அந்த மிளகா பேஸ்ட்டை நல்லா வேக வைங்க. நல்லா வெந்து அது கலர் நல்லா மாறணும். அப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் சுகராக கருப்பட்டியாக என்ன இருக்கோ இல்லை சீனியாக அது நீங்கள் போடுங்க. இது வந்து லைட்டாக இனிக்கணும். உரப்பு, இனிப்பு, புளிப்பு 3 கலந்துருக்கணும் இதில். சரியா? தண்ணி ஊற்றியாச்சு. 1 மங்கு சின்ன மங்கில் புளி தண்ணி, அப்புறம் 1 மங்கு தண்ணி. சரி, இது வந்து நின்று வேகணும். அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிறோங்க. இந்த சம்பல் வந்து நல்லா நின்று வெந்து நல்லா மேலே நல்லா எண்ணெய் வரணும். அப்புறம் தான் நம்ம வறுத்து வச்ச பொருளை ஃபுல்லாக அடுப்பை அடைச்சிட்டு போட்டு கிண்டி விட்டுறணும். சரியா? ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து எங்கேயும் போகிறோம்
அப்போ வந்து ஒரு வெள்ளை சோறும் எதுவும் எடுத்துகிட்டு போனாலே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கெட்டுப்போ அந்த சம்பல் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாது. அப்புறம் கொஞ்சமாக கருப்பட்டி போடுங்க. சரியா? கருப்பட்டியா, ப்ரௌன் சுகரா, சர்க்கரையா, சீனியா, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போடுங்க. மறுபடியும் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். அடுப்பை வந்து மெதுவாகவே வச்சு அந்த சம்பல் நல்லா வேக வைங்க. வேக விட்டு அது நல்லா என்ன செய்யணும், மேலெல்லாம் எண்ணெய் வரணும். இந்த தண்ணியெலாம் நம்மளுக்கு நல்லா வற்றணும். சரியா? அப்போ தான் நம்மளுக்கு இந்த சம்பல் வந்து கெட்டு போகாது. சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன், ஏன்னா நிலக்கடலை அப்புறம் வந்து சம்பலுக்கு, ஏன்னா நம்மளுக்கு வந்து நெத்திலிக்கு வந்து உப்பு இருக்குது. இதை பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் வற்றிருச்சு. இப்போ வந்து நம்ம அடைக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டாங்க சம்பல். ரசனை பண்ணி பார்த்துக்கிறங்க, உப்பு, இனிப்பு, புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறங்க வறுத்த பொருளை போடுறதுக்கு முன்னாடியே. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும், அடுப்பு அடைச்சிடணும். இப்போ அடைச்சதோடு என்ன செய்யுங்க, எல்லா பொருளையுமே ஒன்று ஒன்றா போட்டு விறுவிறுன்னு கிண்டுங்க. இல்லைன்னா சம்பல் என்ன செய்யும், கொஞ்சம் எரியிடும். அப்புறம் வந்து அதில் நம்மளுக்கு நல்லா ஒட்டாது. சரியா? விறுவிறுன்னு கிண்டுங்க. முடிஞ்சால் 2 ஆப்பையை வச்சு கூட நீங்கள் கிண்டலாம். ஆனால் ஒரு பொருளையும் போட்டே கிண்டுங்க, தனித்தனியாகவே கிண்டுங்க. எல்லாத்தையும் கிண்டியாச்சு, அவ்வளோதான். ஆனால் அடுப்பை அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை அடைச்சிட்டு செய்யுங்க இந்த வேலையை. நல்லா 2 ஆப்பையும் போட்டு கிண்டியாண்டா நல்லா எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டிடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியான காரசாரமான ஒரு சம்பல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதை நீங்கள் கடைகளுக்கு வச்சு விற்க கூட செய்யலாம், நல்லா சேல்ஸ் ஆகும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பு அடைச்சாச்சு. அடைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாற வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான சுள்ளுண்டு கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ஒரு நெத்திலி சம்பல், ஒரு அருமையான ஒரு சமையல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது வெள்ளை சோத்தோடு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான், எதுவும் இல்லாத பொருள் கிடையாது. அப்புறம் இதே மாதிரி ரெசிபிகள் உங்களுக்கு வந்து மலேசியன் ரெசிபிகள் உங்களுக்கு எதுவும் வேணும்னா எனக்கு கமெண்டில் எழுதுங்க, உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் நான் வந்து தாய்லாந்து ரெசிபி, இந்தோனேசியா ரெசிபி எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன், அதை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து புதுவிதமான ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you.